எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல சீரியல் ஆக்டிங். நான் இப்ப போயாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன், இந்த டயலாக் சொல்ல மாட்டேன். ஏண்டா பண்ணோம் இது அப்படி தோணி இருக்கு எனக்கு. உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. டப்பிங் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணது பத்தி மோக்லி இல்ல ஜங்கிள் புக். ஐயோ அதெல்லாம் எங்க இருந்து யாரு நிறைய பேருக்கு வந்து தெரியாது நீங்க தான் மஞ்சு வாரியருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னுட்டு. கீர்த்தி சுரேஷ் அவளோட ஃபர்ஸ்ட் மூவி தான் அது, என் கூட தான் ஃபர்ஸ்ட் நடிச்சது. கட்டு சொல்ற மாதிரி இப்படி சொல்லிட்டே இருக்கணும். பிரியமானவள் 2 வரணும், கண்டிப்பா வரணும். அண்ணா ஒரு யாரு பாப்பாங்க தான் யோசிச்சுட்டு இருந்தது சத்தியமா. உண்மையிலே ஒரு பையன் மாதிரி அவர் உண்மையிலே ஒரு பொண்ணு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி யாராவது பர்சன் இருக்காங்களா? அப்படி ஒண்ணு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வாழ்க்கையிலும் அதுதான். எனக்கு அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஹஸ்பண்ட் மட்டும்தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட டெய்லி ஒரு 25 வாட்டி பேசும். விண்ணிலவ தொட்டு முத்தமிட ஆசை இன்ன இன்ற பூமி சுற்றி வர ஆசை. விகடன் வியூவர்ஸ்க்கு விஜய் நிலவோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு டெரரான மாமியார் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப பாசமான அம்மா அப்படின்னும் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சீரியல்ல ஒரு கலக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பிரவீனா சேச்சி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் நிலு. நிலு இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓகே. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரிதான் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு எப்படி சொல்றது அம்மாவா இருக்கீங்க. அண்ட் வந்துட்டு என்னடா மாமியார் அப்படின்ற மாதிரியான கேரக்டர்ஸும் பண்றீங்க. அந்த மாதிரியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மாமியாராவும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா? இத்தனை கேரக்டர்ஸ் எப்படி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன். ஆமா. இப்ப விகடன் தான் எனக்கு ஒரு மெயின் ஒரு தமிழில் ஒரு என்ட்ரி கொடுத்தது. வந்திருக்கு அது முன்னாடி நான் பண்ணியிருக்கேன், தமிழ் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு என்ட்ரி பிரியமானவள். ஆமா இல்ல கண்டிப்பா அது நம்ம விகடன் தான். நான் அதுக்கப்புறம் பிரியமானவள் முடிஞ்சப்ப கூட நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு விகடன் என்னை கூப்பிடணும், விகடன் கம்பெனில தான் பண்ணணும் அடுத்தது. ஆனா அவங்க கூப்பிடல. அதுலதான் ஒரு மெயின் கேரக்டர். அதுல இத பிரியமானவள் மாதிரி பிரியமானவள் 2 வரணும், கண்டிப்பா வரணும், அதுல பண்ணணும் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். மனசில் மட்டும்தான், யார்கிட்டயே சொல்லல. இப்ப ஓபனா சொல்லிட்டீங்கல்ல, அடுத்து பாருங்க எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இறக்குறோம். பிரியமானவள் 2 பண்ணுங்க. அண்ட் அகைன் இப்போ வந்து கெட்டிமேலம் நம்ம வந்து அதுக்காக பேச போறோம். அண்ட் ஆல்சோ இது வந்து பிரைம் டைம்ல 7:30க்கு ஒரு 1 hour எபிசோடுன்றது வந்து ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட சொல்லும் போது எப்படி இருந்தது? ஐயோ 1 hour-ஆ? 1 hour யாரு பாப்பாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தது சத்தியமா. இந்த எல்லாருக்கும் நிறைய பிஸியா இருக்குல்ல லைஃப்ல, இந்த 1 hour ஒரு இடத்துலயே உட்கார்ந்து எப்படி இந்த சீரியல் பாப்பாங்க அது யோசி. அப்பதான் சொன்னேன் இதே மாதிரி 4 லாங்குவேஜஸ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா அண்ட் மலையாளம் எல்லாத்துலயும் நம்பர் 1 போயிட்டு இருக்கு. அப்ப அதனால அப்ப எந்த குட்டன்ஸ் அதுல உள்ளில் இருக்குல்ல, அது நான் யோசிச்சப்ப இதுல மெயின் ஹீரோ ஹீரோயின்னா கதை தான் அவளை அப்படியே இருக்கிறேன். அது அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இந்த 1 hour இருந்தாலும் பாக்குறவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து லைக் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கு, எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு சீனியரான ஆர்டிஸ்ட்னு சொல்லணும். பிளஸ் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதும் நிறைய இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஒரு பாண்ட் எப்படி இருக்கு அந்த செட்ல? எல்லாரும் நல்லவங்களா இருக்கு. ஏன்னா நமக்கு இப்ப இந்த சொன்ன மாதிரி தான் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு நமக்கு கூட ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல நிறைய பேர் ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்ப அப்பா இருந்தாலும் பொண்ணு கேரக்டர் பண்றவங்களா இருந்தாலும் எல்லாம் என் கூட ரொம்ப பழக ஆரம்பிச்சுட்டேன். அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலா நான் வந்து கேட்டிருந்தேன் அப்பா செல்லமா அம்மா செல்லமா அப்படின்ட்டு பொண்ணுங்க கிட்ட. அப்படி சொல்லும் போது ஏன்னா யூஸ்வலா டாட்டர்ஸ் வந்து அப்பா கிட்ட நிறைய செல்லமா இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லும் போதே வந்துட்டு அம்மா வந்து எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற ஒரு இதுலயே இருக்காங்க, ஏக்கத்திலே இருக்காங்க அப்படின்னு. லைக் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பிளே பண்ணணும் அப்படின்னும் போது அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு? நானும் இந்த கேரக்டர் படிச்சுட்டு தான் இருக்கு. படிச்சு மீன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அதுலேக்கு இறங்கல, ஜஸ்ட் ஸ்டார்டட்ல. பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது ஏதொரு தாய்க்கும் இருக்கிற ஒரு ஆசை தானே. ஆமா, அதே மாதிரிதான் எனக்கும் ஒரு பாப்பா தான், ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல ஒரு குடும்பத்தில் போகணும், அப்படிதான் ஆசை.
நீங்க பண்ண சீரியல்ஸ்லயே வந்து இவங்க வந்து எனக்கு க்ளோஸ் டு மை லைக் எனக்கு உண்மையிலே ஒரு பையன் மாதிரி அவர் உண்மையிலே ஒரு பொண்ணு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி யாராவது பர்சன் இருக்காங்களா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது ட்ரீட் பண்ற மாதிரி க்ளோஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னி தான். வரைக்கும் டச்ல இருக்கேன். நான் சீரியல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, ஆனா நான் இன்னி வரைக்கும் டச்ல இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களெல்லாம் அந்த மாதிரி. அங்க யாருமே இல்ல. ஆஹா, என்னங்க இது டப்பு டப்புன்னு யாருமே இல்லைன்னு ஓப்பனா சொல்றீங்க. எல்லார்கிட்டயும் ஏதாவது தேவை இருந்தா கூப்பிடும். இப்ப ஆலியா இருந்தாலும் அர்ச்சனா இருந்தாலும் யார் வேணாலும் நமக்கு ஒரு தேவையா இருந்தா கூப்பிடலாம். எனக்கு வாழ்க்கையிலும் அதுதான். எனக்கு அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. அதனால எனக்கு நிம்மதி இருக்கு வாழ்க்கையில. சத்தியமா சொல்றேன். ரொம்ப க்ளோஸா நம்ம எப்பவும் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட ஜாலியா இருந்தேன். வெளியில போவா, படம் பார்க்க போவா, இல்லைங்கள இல்லைன்னா என்ன பண்ணணும் அவரோட ஃபேமிலியில போவா, ஒரு நாள் விசிட் ஒன்ஸ் இன் a while போலாம் இல்ல. எப்போ ஒரு ஆள் கிட்ட நம்ம க்ளோஸ் ஆயிட்டு நீ எழுந்தச்சா குட் மார்னிங் അല്ലെങ്കിൽ குட் நைட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இல்ல. என்னால கிளாஸ் இந்த ஸ்கூல் மேட்ஸ் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட ஜஸ்ட் ஏதாவது நம்ம ஃபேமிலியில ஏதாவது நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா அவன் வார்த்தை அப்போ அல்லாத டெய்லி பேசுற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை எனக்கு. நிறைய பேர் ரிலேட் பண்ணி ஃபிலிம்லயும் இல்ல, சீரியலும் இல்ல, ரியல் லைஃப்லயும் இல்ல. நான் ஹஸ்பண்ட் மட்டும்தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட டெய்லி ஒரு 25 வாட்டி பேசும் டெய்லி. டெய்லி 25 டைம்ஸ் அதுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கால் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க பண்ணும்போது என்ன பேசுவீங்க? ஃபர்ஸ்ட் கால் எடுத்தோன்னே ஒரு டேல ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்க, என்ன பேசுவீங்க? ஹலோ முடிச்சதா அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஒரு இப்ப இன்னைக்கு என்ன பிளானிங், என்ன பண்ண போறேன், காலையில என்ன செய்ய போறேன், வேலை ஆரம்பிக்குதுல முதல்ல என்ன பண்ண போறேன் அதெல்லாம் கேட்கும். நீங்க கியூட்டா விசாரிக்கிறீங்க, அது ரொம்ப கியூட்டா இருக்கு. நீங்க சொல்ற ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நீங்க வந்து லைக் அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை, விசுவாசம் கெடுத்தக்கூடாது. நம்ம ஹஸ்பண்டிനെ 100% നമ്മളെ വിശ്വസിക്കണം. ஆனா அவருக்கு பிடிக்காதது இல்லைன்னா கெடுதல் வருந்த மாதிரியோ അല്ലെങ്കിൽ சங்கடம் வருந்த மாதிரியோ இது நம்ம பண்ணாதீங்க. சந்தோஷமா இருக்கலாம். வாழ்க்கை ஃபுல்லா 100 years நம்ம ஹாப்பியா இருக்கலாம். அதே மாதிரியே திருச்சி நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. 100% நம்பிக்கை வச்சிருக்கணும் இல்ல. அந்த நம்பிக்கை என்ன கெடுத்தக்கூடாது இல்ல. கெடுத்துற மாதிரி எந்த வேலைக்கு நம்ம போகாதீங்க. தேவையானது மட்டும். எதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போனது? அப்பதானே நம்மளுக்கு கொண்டு குழியில் விழுந்தது. போய் விழுந்துட்டு பின்ன அது மாட்டிக்கிறதுக்காக அந்த பொய் சொல்லி இந்த பொய் சொல்லி அந்த பொய் எல்லாம் கூட மைண்ட்ல ஏத்திட்டு அங்க போய் சொல்லும்போது இந்த பொய் எல்லாம் வேற ஆயிட்டு அல்ல பிரச்சனை ஆகி பிபி கேறி சத்தும் போயிடும். எதுக்கு? இப்ப நிம்மதியா சத்தியசந்தமா வாழ்ந்தா எந்த பிரச்சனையும் இல்லாத ஹாப்பியா வாழலாம். சிம்பிள் மேட்டர் தான். ஆனா அப்படி செய்யறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, வாழ தெரியாது. நிறைய பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலா பல லாங்குவேஜ்ல ஒர்க் பண்றீங்க மேம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பர்சனல் டைம் மெயின்டைன் பண்றதுக்கான உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு டைம்? பிகாஸ் ஏன்னா லைக் கேரளால பேக் ஹோம், அங்க போகணும், அங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒர்க் இருக்கு, இப்படியே அலைஞ்சிட்டே இருக்கிறது, அது எப்படி மெயின்டைன் பண்றீங்க? பழகிடுச்சு. 18 yearsல இருந்தே ஆரம்பிச்சு. நான் ஹீரோயினா மூவில வந்தது. நிறைய மூவிஸ்ல ஹீரோயினா மலையாளம் மூவிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சீரியல் வந்தேன். சீரியல் பண்ணும்போதும் மூவில பண்ணிட்டு இருந்தேன், ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தேன். சீரியலும் சினிமாவும் அட் ஏ டைம் சேம் டைம் கொண்டு போயிருந்த ஒரு ஆர்டிஸ்ட் நான் தான். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு முடியாத ஒரு விஷயம்தான் இல்ல. சிலருக்கு சீரியல் ஆர்டிஸ்ட்னு ஒரு முதிரை வந்துச்சுன்னா சினிமையில கூப்பிட மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் வந்ததே இல்லை. இப்போழும் நான் சினிமா பண்ணிட்டு தான் இருக்கேன். மூவி எனக்கு டைம் இல்லாத ஒரே ஒரு விஷயம்தான். அண்ட் அகைன் வந்து ப்ரோமோ நம்ம பார்க்கும்போது ரொம்ப வந்து யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு லைக் ஒரு ஒய்ஃபாவும் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க அந்த அந்யோன்யம் அழகா வந்து ஒரு லவ் அப்படின்னா வந்து பிசிக்கல் டச்ல தான் காட்டணும்னு கிடையாது. ஆனா அந்த ஒரு பாண்ட்லே காட்டணும்ல, அது அழகா இருக்கு உங்களுடைய அந்த கேரக்டரைசேஷன் நம்ம பார்க்கும்போது. அப்படியா? ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருக்கு. நிறைய பேர் வீட்டுல நைட் இந்த கான்வர்சேஷன் நடக்கிறத நீங்க வந்து ஒரு திரையில நம்ம காட்டும் போது அதுதானே நடிப்புன்றதே. அதுதானே நம்மள கேரக்டருக்குள்ள சின்சியரா இறங்கி போயா அது ரியலிஸ்டிக்கா வந்துடும் வெளியில. பெரிய சீக்ரெட் ஒன்றும் கிடையாது. பொன்வண்ணன் சாரா இருந்தாலும் அவங்களும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல, ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவருக்கு ஒரு கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கரெக்டா தெரியும். இந்த மாதிரி காம்பினேஷன் கிடைச்சா எங்களுக்கும் ஈஸியா இருக்கு. எனக்கு மூவிஸ்ல நான் நிறைய பண்ணியிருக்கேன். ഞാൻ இப்போ திலகன் பெரிய லெஜண்ட்ஸ் ഞാൻ പേരെടുത്ത് சொல்லல, தெரியும்ல, മലയാളം ഫിലിം ഇൻഡസ്ട്രി தெரியும்ல. ஆல்மோஸ்ட் മെയിൻ പിന്നെ
சீனியர் ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் நான் நடிச்சிருக்கேன். பின்ன மெயின் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க கிளாஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கேரக்டர் எப்படி நம்மள பண்ணணும்ன்றது அது பார்த்து கத்துக்கிட்டேன். இல்லைன்னா சொல்லி கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம சீரியல் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கு. எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சீரியல் ஆக்டிங். ஒரு லிமிட் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ மூவில நான் 100 கொடுத்துட்டேன்னா சீரியல் வந்துட்டு ஒரு 20-25 அவ்வளோதான் பண்ண முடியும். அது അതിന്റെ ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இப்போ ஒரு சீரியல் பேட்டர்ன்ல எடுக்கும்போது கொஞ்சம் வலிச்சு இழுத்து எடுக்கணும். பட் அது ஒரு பேட்டர்ன், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த பேட்டர்ன். பட் அது கொஞ்சம் ரியலிஸ்டிக் கிடையாது. கொஞ்சம் இப்ப எக்ஸ்பிரஷன் கொடுക്കുന്നതായിരുന്നാ കൂടി ரொம்ப நேரம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அதற்கு ரொம்ப கஷ்டம்தான். கட்டு சொல்ற மாதிரி இப்படி சொல்லிட்டே இருக்கணும், அழுதுட்டே இருக்கணும். இல்லைன்னா இதெல்லாம் ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மூவி தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அகைன் வந்துட்டு சில சீன்ஸ் எல்லாம் இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு வந்து இது என்னப்பா இது ரியாலிட்டியில நடக்கவே நடக்காது, இதெல்லாம் சீரியல்ல வைக்கிறீங்க அப்படின்னும் போது சத்தியமா வந்திருக்கு. சீரியல் அது வந்திருக்கு. மூவில வரவே இல்லை. நான் கொஞ்சம் ஆஃப் பீட் மூவிஸ் தான் நிறைய பண்ணியிருக்கேன். அது இல்லாத நல்ல மூவிஸ் எல்லாம் பண்ணதெல்லாம் நல்ல மூவிஸ் தான். எல்லாம் ரியலிஸ்டிக் கேரக்டர்ஸ் தான். சீரியலி வரும்போதான் இந்த பிரச்சனை. ரொம்ப சஃபகேஷன் தான் அது. மூச்சு விட முடியல அந்த மாதிரி. ஏதாவது பர்டிகுலர் சீரியல் சீன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல இது வந்து ஷோ ஏண்டா பண்ணோம் இது என்ன தோணி இருக்கு எனக்கு. நான் சொல்லல, நான் சொல்லி இருக்கேன் சார் எனக்கு என்னால இந்த டயலாக் சொல்ல முடியல. இது லாஜிக் வைஸா இருந்தாலும் எனக்கு கஷ்டம்தான். ஏன்னா ஒரு சொசைட்டிக்கு நம்மள ஒரு பேட் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னால வேற யாராவது வச்சு பண்ண முடிஞ்சா எனக்கு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி கருத்துக்கள் வைக்கும்போது வாய்ப்புகள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து குறையிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல அப்படி குறை இப்ப போயாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன், இந்த டயலாக் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லிட்டு போயிடும். உண்மையிலே வந்து வேற ரகமா இருக்கீங்க மேம் நீங்க, உண்மையிலே சொல்லணும். அண்ட் முக்கியமா சொல்லணும்னா ராஜாராணி 2ல நீங்க பிளே பண்ண அந்த மாமியார் ரோல் வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். மாமியார் கேரக்டர் விட செம்மையா இருக்க போது. ஏன்னா ரொம்ப பாடாப்படுத்துவாங்க, அப்புறம் நல்லவங்களா மாறிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நான் அதுதான் இப்போ சீரியல் இன்டர்வியூல எல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்களும் என்கிட்ட என்ன கன்வின்ஸ் பண்றதுக்கு பாவம் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இது வந்து ஜாயின் பண்ணப்போ எனக்கு அந்த கேரக்டர் உள்ளே ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் என்ன சொல்லணும், கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு நிறைய வருதுல்ல. நெகட்டிவ் ஷேடு நமக்கு பண்ணலாம், இருந்தாலும் அதுக்கு ஒரு லாஜிக் வேணும்ல. லாஜிக் இல்லாத நெகட்டிவ் ஷேடு வந்துச்சுன்னா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. டபுள் ஹெவினஸா இருக்கு. என் தலையில ஒரு மாதிரி மலை எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. പിന്നെ എന്നാലെ പണ്ടതൊക്കെ ഒരു ലിമിറ്റ് ഇருக்கு. ഞാൻ சொன்னேன் சார், ഞാനൊരു ആർട്ടിസ്റ്റാണ്, ശരി ഓക്കെ ഇത്ര വർഷമൊക്കെ നടിച്ചു, കാര്യം ശരിதான். இருந்தாலும் நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒன்றும் கிடையாது. பெரிய ஆர்டிஸ்ட்னா எல்லா கேரக்டர்ஸும் ஃப்ளெக்சிபிளா பண்ற ஒரு டேலண்ட் இருக்கணும்ல. என்னால் அது முடியாதுன்னு நான் இதாகிட்டு ஓப்பனாக சொல்லியிருக்கேன். சார் எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ணலாம், ஆனால் அது லாஜிக் இல்லாத மாதிரி எல்லாம் பண்ணிட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். அது சீரியல் மட்டும்தான் பண்ணும் இந்த மாதிரி வருது. கஷ்டம்தான், என்னால முடியல, வேற ஆளை வச்சுக்கோ சார். ஐயோ இல்ல மேடம், இது நெகட்டிவ் ரோலே இல்ல, இது நல்லவங்க தான். சில பேர் அப்படிதான் பேசும், பயங்கர ஷார்ப்பா பேசும், நோகடிக்கிற மாதிரி சில அம்மா மாதிரி பேசும்ல. ஆனா உள்ளுக்குள்ள எதுவுமே இல்ல, பாவம் தான். நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம், ஐயோ மேம் உங்ககிட்ட இருந்து நான் இந்த மாதிரி ஒன்னும் எதிர்பார்க்கல, நீங்க இப்படி பண்ணாதீங்க. பிரியமானவள் முடிஞ்ச உடனே இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். பிரியமானவள் எவ்வளோ ஒரு பெஸ்ட் ஒரு பாவம் கிடையாது, பாவம்னு சொல்லாதீங்க. பாவம்னா என்ன, பாவம் யாருக்கு வேணும்? பாவம் பாவம் அம்மா, ஐயோ பாவம் அப்படி இல்ல, போல்டா இருக்கா ஒரு அம்மா எப்படி இருக்கணும். ஒரு 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 வீட்டுல ஒரு ப்ராப்ளம் வந்தா அந்த அம்மா எப்படி அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது, ஒரு இல்லைன்னா பசங்க தமிழ் உள்ள பிரச்சனத்துல அம்மா எப்படி அதை சால்வ் பண்றது, பயங்கர பிரில்லியண்டா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு அது பிளே பண்றது ரொம்ப இஷ்டமா இருக்கு. மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கு, அவருக்கும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல. அவருடைய வீட்டிலும் இதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் போது ஓ இது இந்த மாதிரி சால்வ் பண்ணல, அவருக்கு யாராவது ஒரு குரு ஒரு ஸ்தானத்துல நமக்கு ஒரு கேரக்டரா வந்து சொல்லி கொடுக்கலாம்ல. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மோரல் வேல்யூஸ் நிறைய இருக்குன்னு கேரக்டர்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. அது வரணும். இது அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இவ்ளோ வந்து சீரியல் பத்தி இருக்கு அப்படின்னா உங்களுடைய படங்கள் வந்து
லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் மலையாள படங்கள். எவ்வளவோ வந்து நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. அண்ட் அது அது வந்து உண்மையிலேயே வந்து வார்த்தையில எல்லாம் அடக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்டா ஸ்டார்ட் பண்ணதை பத்தி நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா லைக் மோக்லி இல்ல ஜங்கிள் புக். ஐயோ அதெல்லாம் எங்க இருந்து யாரு சொல்லி கொடுத்து இதெல்லாம்? இல்ல உண்மையிலே மோக்லிக்கு வந்து நீங்க வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னும் போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சது அது வே பேக் 1990s இல்லையா? 90s ഞാനിപ്പം പഠിച്ചിട്ടിരുന്നത് കോളേജില് ഫസ്റ്റ് ഡിഗ്രിക്ക് പഠിച്ചിട്ടിരുന്ന ടൈമിൽ தான் ஓகே. ഞാൻ മ്യൂസിക് தான் മെയിൻ എടുത്ത് പഠിച്ചത്. BA മ്യൂസിക് പഠിച്ചത്. അപ്പോൾ കോളേജിൽ പഠിച്ചിട്ടിരുന്നപ്പോൾ ഞങ്ങൾ പിന്നെ ട്യൂഷൻ പഠിക്കാനായിട്ട് ഡോക്ടർ ഓമനക്കുട്ടി ടീച്ചറിന്റെ അടുത്ത് ஓகே. MG ஸ்ரீகுமாரோட அக்கா அவங்க கிட்டே தான் போயிட்டு இருந்தேன். போயப்போ அங்க இது மாதிரி பாட்டு பாடுற ஒரு 4 குழந்தை இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் சொன்னாங்க. ஓகே. டீச்சர் என்னையும் அவருங்கிட்ட எல்லாம் செலக்ட் பண்ணி ஸ்டுடியோவில் பாடிப்போ என்னோட வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஒரு பாட்டு பாட வச்சுட்டேன். அந்த ஸ்டுடியோவில் இந்த பாட்டிന്റെ வாய்ஸ் கேட்டுட்டு இந்த வாய்ஸ் வச்சுட்டு நமக்கு ஒரு கேரக்டர் பண்ணணும் சொல்லிட்டு அப்போ மஞ்சு வாரியர் ஹீரோயினா பண்ண ஒரு இது இருக்கு. அவருக்கு வாய்ஸ் கொடுக்கலாமா கேட்டுட்டு அப்பதான் ஞானம் கேட்குது டப்பிங் இப்படி ஒன்று இருக்கா ഇതിന്റെ எனக்கு நடிக்கிறவங்களே தெரியும். மம்முட்டி, மோகன்லால், சோபனா சேச்சி அப்படி தெரியும்ன்றது அல்லாத இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் சைடு எதுவுமே தெரியாத ஒரு டைம். எப்போ அது 99 அந்த 98 97 98 99 ஒரு பீரியഡില്. சரி அப்போ ഞാൻ കോളേജിൽ പഠിച്ചിട്ടിരിക്കുന്ന ടൈം ശരി பண்ணலாம் சரி എനിക്ക് ഇൻട്രസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. അപ്പോൾ ഒരു ഡബിങ് സ്റ്റുഡിയോയിൽ പോയിരുന്നു. ഓക്കെ സ്ക്രീനിൽ ക്യാരക്ടേഴ്സ് വന്നു, മഞ്ജു വാര്യർ വന്നു. ഓക്കെ മഞ്ജുവിന് டப்பிங் கொடுத்து அது நல்லா ஹிட் ஆகி அப்போ அந்த ஸ்டுடியோவில் தான் இந்த ஜங்கல் புக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருந்தது. அப்போ ഞാൻ அந்த ரெக்கார்டிஸ்டின் அடுத்து இன்ஜினியர் கிட்ட கேட்டேன், நான் இந்த இதுன்னு வாய்ஸ் கொடுக்கட்டுமா, எனக்கு இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு, எனக்கு பண்ண முடியும்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ண அவ அது பண்ணிட்டு அப்போ எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமாயி அப்படி முதல்ல பேசின டயலாக் ஞாபகம் இருக்கா? இல்ல சும்மா ஏதாவது ட்ரை பண்ற மாதிரி மோக்லி மாதிரி ஏதாவது ஜங்கிலியா? மோக்லியில ஜமீரான்னு ஒரு கேரக்டர் இருந்தது. மோக்லியும் ஜமீரையும் அந்த பொண்ணு இல்லையா, அவங்க கூட அப்பூப்பனை தாத்தாவே ஒரு உந்து தள்ளுவண்டியில் வச்சுட்டு தள்ளிட்டு காட்டுக்குள்ள போயிருந்தாங்க. இது சரியில்ல. இது இப்போ நீங்க டக்குனு கேட்டப்ப ரொம்ப நாளா ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து அது உண்மையிலே திடீர்னு வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கேட்கும் போது அடடா கியூட்டா இருக்கே அப்படின்னு அப்படி இல்ல. வேற ஒரு சவுண்ட் எனக்கு இப்போ கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால எனக்கு அது கண்ட்ரோல் கரெக்டா கிடைக்கல. இது கொஞ்சம் ஆர்டிபிஷியல் ஆயிருக்கு. இப்படி இல்ல, வேற மாதிரி அது நேச்சுரலா இருக்கும். ரொம்ப நேச்சுரலா இருக்கு. அதுக்காகவே எல்லாரும் தேடி போய் பாப்பாங்க. ஓகே. அண்ட் அகைன் வந்து மஞ்சு வாரியர் மேம் இப்போ எல்லாரும் அகைன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வயசே ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. பட் ஆனா அவங்களுக்கு நீங்க வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னும் போது நிறைய பேருக்கு இது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சீரியலுக்கு கொடுத்தீங்க, அதுக்கப்புறமா படத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. மஞ்சு வாரியர் சீரியல் பண்ணியிருந்தது இந்த டைம்ல. சீரியலுக்கு மோகாரவம் ஒரு சீரியல் பண்ணிட்டு. ஸோ லைக் வந்து அந்த அனுபவம், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது நீங்க தான் மஞ்சு வாரியருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னுட்டு. இல்ல அதுக்கப்புறம் அந்த பொண்ணுதான் பண்ணிட்டு முதல் 2 நீங்க பண்ணிருக்கீங்க இல்லையா? முதல்ல அது அந்த சீரியல் பண்ணிட்டு இருந்த டைம்ல அது. அதுக்கப்புறம் தான் நானும் மஞ்சும் ஒரே டைம்ல தான். அல்ல மஞ்சுன்ற படத்துல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். ஓகே. அண்ட் அகைன் நிறைய படங்கள் வந்து ஹீரோயினா சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கும் போது இந்த சீரியல் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் எதனால எடுத்தீங்க மேம்? சைட் பை சைட் சைமல்டேனியஸா நம்ம பண்ணணும். ஏன்னா நிறைய பேர், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சில்வர் ஸ்கிரீன் விட்டுட்டு ஸ்மால் ஸ்கிரீன் வந்தவங்க இருக்காங்க, ஆர் ஸ்மால் ஸ்கிரீன்ல இருந்து பெருசா போனவங்க இருக்கிறாங்க. பட் ரெண்டுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணி அது டிராவல் பண்ணுன்றது கஷ்டமான ஒரு டாஸ்க். அது எப்படி யோசிச்சீங்க? எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்தது டிவி ஸ்கிரீன்ல தான் வந்தது. ஓகே. நான் ஒரு சீரியல் ஹீரோயினா பண்ணேன். இதே மாதிரி தானே ஹீரோயினா பண்ணேன். அதுக்கப்புறம் அதே சமயம் அட் த சேம் டைம் ഞാൻ டப்பிங் போயிட்டு இருந்தேன். ஹீரோயின்ஸ்லாம் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். மலையாளம் மூவிஸில் நிறைய ஹீரோயின்ஸுன்னு வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அதே டைமில் தானே ഞാൻ ഹീറോയിനാக നടിച്ചിട്ടും ഇരുന്നത്. ക്യാരക്ടർ റോളും നടിച്ചിട്ട് ഇരുന്നത്. അതൊരു എനിക്ക് തെരിഞ്ഞ് ഞാൻ കോളേജ് മുടിച്ചൊരു 2 ഇയേഴ്സോ 3 ഇയേഴ്സ് മാക്സിമം. എനിക്കൊരു 21-22 ഇയേഴ്സ് ആയപ്പോഴത്തേ എനിക്ക് மேரேஜ் ஆகி நான் கொஞ்ச நாள் எனக்கு ஒரு பிரேக் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 25 ഇയേഴ്സ് ആയപ്പോൾ ഞാൻ മറുപടി വന്നത് സീരിയലിൽ വന്നത്. സ്വപ്നം എന്നൊരു സീരിയലില് ഹീറോയിനാ വന്നേ.
24 இல்ல பாப்பாக்கு 1 வயசாயப்பதான். அப்பம் கல்யாணம் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் எனக்கு பாப்பா பிறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரு இதே மாதிரி மூவிலும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ வந்துட்டே தான் இருந்தது. அப்பம் கல்யாணம் ஆகி போயிட்டேன், சீரியல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சினிமா வராம இருக்குல்ல, அப்போ சினிமா வந்துட்டு இருந்தேன். அப்போ நான் சினிமா பண்ணிட்டு இருந்தேன். சினிமாவும் சீரியலும் ஒருமிச்சு ஆரம்பிச்சுட்டேன். 2000 ஒரு 5, 6 പാപ്പ പിറന്നതൊക്കെ 2001 தான் பிறந்தது பாப்பா பிறந்தது. அதுக்கப்புறம் 2002, 3ல நான் மூவி பண்ணிட்டேன். 5ல சீரியல் பண்ணியிருந்தேன். 2007 എനിക്ക് 2ാമത്തെ സ്റ്റേറ്റ് അവാർഡ് ആക്ട്രസ് അവാർഡ്, സെക്കൻഡ് ബെസ്റ്റ് ആക്ട്രസ് പിന്നെ கிடைச்சது. പിന്നെ ഡബ്ബിങ്ങിന് 2 വർഷം ബെസ്റ്റ് ഡബ്ബിംഗ് ആർട്ടിസ്റ്റിന് സ്റ്റേറ്റ് അവാർഡ്, കേരള സ്റ്റേറ്റ് അവാർഡ് கிடைச்சு. അപ്പൊ ഇതെല്ലാം இந்த டைம்ல தான். அதே சமயம் எல்லாமே ஒரு மிக்ஸ்ட் ஆயிட்டு போயிட்டு இருந்த சீரியல்ஸ், டப்பிங் எல்லாமே. அடடா, உண்மையிலே வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அண்ட் அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு நினைச்சு முடியாம இல்ல, நான் நோக்கும்போது எனக்கு ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா தோணுது. அந்த நீங்க இப்ப பார்க்கும்போது ஐயோ அது எல்லாமே பெரிய வேலையா ஒன்னும் இல்லப்பா. நீங்க இப்ப பண்ற வேலை என்ஜாய் பண்ணி தானே பண்றேன். நீங்க நம்ம பண்ற வேலை அது என்ஜாய் பண்ணி பண்ணா அது ஒரு பெரிய விஷயம். ஐயோ பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு ராக்கெட் சயின்ஸோ இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு மலை எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல, ஈஸியா இருக்கு. இப்ப இத்தனை வருஷம் போயிடுச்சுல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்கும்போ எனக்கு அவ்வளவு பெரிய வேலை வந்து நான் பண்ணதா எனக்கு தோணதே இல்ல சத்தியமா. இത്രയും டிராவல் பண்ணி வந்துச்சு நான். நீங்க சொல்லும்போதா கியூட் மேம். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃபீட்ல பார்க்கும்போது ரொம்ப லைவ்லியா இருக்கும். இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு உங்களோட ஃபீட்ல நம்ம பார்க்க முடியுது. இன்ஸ்டால பார்க்கும்போது அது நம்ம பார்க்கும்போதே வந்துட்டு சீரியல்ல இருக்கவங்க வேறப்பா, இது வந்து பிரவீனாவை நீங்க இப்படி பாருங்க, சேச்சினா இப்படிதான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. அது அந்த ஒரு ட்ரூ செல்ஃப் காட்டக்கூடிய ஒரு இடமா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் பாக்குறீங்க. அது எதனால? இந்த ப்ரொஃபஷன் வேற, இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபஷன் பேசியது நான் எதுவும் போடல போல இருக்கு. எனக்கு தேங்காய், மாங்காய், சக்கை, பலாப்பழம், என் வீட்டுல உண்டாந்த பூனா, நாயா, இதை பத்தி எல்லாம் போட்டுட்டுதான் இருக்கு. சத்தியமா கரெக்ட் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க வீட்டுல ஒரு அபியூ பழம் முதல்ல வந்திருக்கு, அது இப்ப நான் போடணும் அதை இன்ஸ்டாகிராம்ல. ஆனா இதுல தனியா தெரிஞ்ச ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தையோட போட்டோ போட்டு நீங்க சொல்லிருப்பீங்க இந்த மாதிரி இவங்க வந்து டாப் ஆக்ட்ரஸ் இப்போ யாருன்னு கெஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அவங்களோட அம்மா கமெண்ட் ஒன்று பண்ணிருப்பாங்க, என்கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு, லைக் வந்து இது மறக்க முடியுமா, அவ வந்து அவ்வளவு ஷிவர் ஆகுனா அவங்க கூட வந்து இந்த படத்துல அவளுடைய முதல் படம் அப்படின்னு. நான் ஹீரோயினா பண்ண படம் பைலட்ஸ், சுரேஷ் கோபி ஹீரோ, நான் தான் ஹீரோயின், கீர்த்தி சுரேஷ். அவளோட ஃபர்ஸ்ட் மூவி தான் அது, என் கூட தான் ஃபர்ஸ்ட் நடிச்சது. அண்ட் வந்து இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா, அவங்களுடைய முதல் படம் உங்க கூட ஆரம்பிச்சு அண்ட் இப்போ கல்யாணத்துக்கு கூட என்ன இன்விடேஷன் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இன்விடேஷன் எல்லாம் அமைச்சிருந்தேன், போக முடியல. இப்போ வந்து இந்த ஒரு இடத்த இதுவா யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா? அச்சடா கியூட், நல்ல பொண்ணு. அவள சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். நாங்க ஒரு கிளப் இருந்தது, அதுல எப்படும் வரும், ஆடும் பாடும். அவளோட ஒரு வளர்ச்சியை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஒரு வாட்டி இதே மாதிரி நான் ஏதோ ஹேர் ஏதோ பண்றதுக்காக பியூட்டி பார்லர் போயிருந்தேன். അപ്പം അവള് വന്ന് ബ്യൂട്ടി പാർലർ ഞാൻ ബ്യൂട്ടി പാർലർ കയറുമ്പോ കീർത്തി റോഡിൽ നിൽക്കുന്നത് ഓട്ടോ പിടിக்கிறதுக்காக, ഓട്ടോയിൽ നിന്ന് സ്കൂൾ വേഷം தான் ஸ்கூல்ல. என்னம்மா இங்க நிக்குதுன்னு கேட்டேன். சேச்சி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சேச்சி, அதுல ஒரு முடி ஏதோ பண்றதுக்காக வந்தது, ஆனா இல்ல போகணும், டைம் ஆகுது, ஓட்டோ வண்டி ஒன்றும் கிடைக்கல ചേച്ചി. സ്കൂളിൽ നിന്ന് വന്ന് വേർത്ത് നല്ല വേർത്ത് കുളിച്ച് നിக்குது. ഇപ്പോഴും നല്ല இருக்கு. சிம்பிள் சாதாரண ஒரு பொண்ணு தான். நீங்க எல்லாம் என்னடா இந்த எல்லாரையும் பெருசா நீங்க பாக்குற ஒரு பார்வை அது அப்படி ஆயதுனாலதான். எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும், கீர்த்தி நல்ல, மம்முட்டி, மோகன்லால், ரஜினிகாந்த் சார் எல்லாரையும் பார்த்தாலும் எல்லாரும் நின்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுதான். அவரோட வேலை பார்க்குற என்னன்னா அது நடிச்சிட்டு அது ஃப்ரேமில் பெருசா பார்க்கும்போது ஏதோ பயங்கரமா சம்பவமா அப்படி நீங்க தான் அதை அவ்வளவே தூக்கி மேலே கொண்டு வச்சிருக்கேன். நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமா ஏதோ பேசிட்டாலும் நான் ஓகே இது இல்லை, ஒரு 10% தான் சரின்னு எனக்கு நல்லா தெரியும். போட்ட ஒரு 5% தான் தேவையில்லாம நம்மளே தூக்கி சேச்சி பயங்கரமா இருக்கு, சேச்சி நடி பாப்பா, சேச்சியோட படம் பார்க்காம நான் தூங்க மாட்டேன், இல்லை சீரியல் பார்க்காம இதுல எத்தனை % கரெக்ட்னு எனக்கு தெரியும். அப்போ
அப்பா சின்ன குழந்தை கை வச்சுட்டு இந்த பாப்பா சேச்சி இந்த பாப்பா சேச்சியோட சீரியல் பார்க்காம தூங்கவே மாட்டேன். அப்படியா பாப்பா நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அந்த குழந்தைக்கு நான் யாருன்னே தெரியாது. அந்த குழந்தை இவங்க அடி ஏற்ற தலைக்கு அடி அடிச்சு இல்ல அது பாக்கும் அப்ப இப்ப ஏதோ மாதிரி பேசுறது. சரி அப்படி சொல்லாதீங்க. இவ்வளவு நேரம் பேசுனதுல ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு பர்சனா நான் வந்து உங்களை பாக்குறேன் மேம். நிஜமா சொல்றேன், மனசுல இருக்கிறது அப்படியே வெளிப்படையா எந்த ஒரு ஃபில்டருமே கிடையாது. அப்படியே டப்பு 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 டப்புன்னு பேசுறீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுடைய இந்த அழகான ஒரு தமிழுக்கு வந்து நான் வந்து ஒரு ரசிகையாவே மாறிட்டேன் அப்படி சொல்லலாம். ஐயோடா நான் சொன்னது கரெக்டு தான். யாரும் இந்த உலகத்துல பெரியவங்களும் சின்னவங்களும் ஒன்றும் கிடையில்லம்மா. அது நம்ம பாக்குற பார்வையில எப்படி நமக்கு தோணுதோ அதுதான் அவரோட வேலை, அவரோட தொழில், அவரோட சுபாவம், குணம் எல்லாம். நமக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் 2 கண்ணு, 1 மூக்கு, வாய், 2 நீங்க சாப்பிடுறதும் இவ்வளவுதான். பிரைம் மினிஸ்டர் சாப்பிடுறதும் இவ்வளவுதான். 3 நேரம் இல்ல சாப்பாடு ஒன்றும் இல்ல, வித்தியாசம் எதுவுமே இல்ல. ஐயோ பயங்கரமா அது எதுக்கு எனக்கு அது ஒரு பயங்கர ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு மேம். எனக்கு வந்து உங்க குரல் வந்து நீங்க பாட்டு பாடி நான் கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஏதாவது ஆமா மேம். நம்ம வியூவர்ஸுக்காக என் கூட சேர்த்து சூப்பர். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, விண்ணிலவ தொட்டு முத்தமிட ஆசை, இன்னை என்ற பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை. பியூட்டிஃபுல். Thank you நீலுமா. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.